everyone, நான் தான் அவங்க மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இன்று அதிகாலை இலங்கையில் அதாவது ஸ்ரீலங்காவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பரபரப்பாக எல்லார் மத்தியிலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதுபோல் நேற்று பார்த்தோம்னா மிதேனியா பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு இதே மாதிரி நடந்திருக்கு. என்ன ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல. முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி பகுதியில் ஒரு பாடசாலைக்குள்ள குடிபோதையில் அத்துமீறி நுழைஞ்சு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஆள் செய்திருக்க சம்பவம். இந்த 3 நியூஸும் தான் இப்போ என்னென்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதை விட வேறு நியூஸில் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இலங்கையின் பட்ஜெட், அதாவது அந்த பட்ஜெட்டை பற்றி கழிச்சிருக்காங்க. மற்ற அதை விட பிரித்தானியாவில் ஏற்பட்ட பெரிய பள்ளத்தாக்கு, இப்படி சில விஷயங்கள் இருந்தாலும் நான் முக்கியமாக பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு, அதாவது மிதேனியா பகுதியில் நேற்று நள்ளிரவு துவிச்சக்கர வண்டியில் சென்ற 3 பேரை குறிவைத்து, அதாவது அவருடைய தகப்பன் 2 பிள்ளைகள் சென்ற வேலைகளில் இனம் தெரியாத நபர்கள் மோட்டர் சைக்கிளில் வந்த இடத்துல அந்த தந்தையாரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த துவிச்சக்கர வண்டி விழுந்ததில் காயமடைந்த 2 பிள்ளைகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 6 வயசு உள்ள சிறுமி அவாவும் உயிரிழந்திருக்கா. இது இலங்கையில் நடந்த ஒரு பாரதூரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்குது. அதே மாதிரி இன்று அதிகாலை புதுக்கடை நீதிமன்றம் 5ஆம் இலக்க நீதிமன்ற வளாகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இருந்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்த குற்றவாளி, அதாவது கணேசமுள்ள சஞ்சீவி என்ற ஒரு பாதாள கும்பலை சேர்ந்த ஒரு குற்றவாளி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். இதை எப்படி பார்க்கப்படுதுன்னு எனக்கு கண்ட விலங்கில் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று அதிகாலை அந்த நீதிமன்ற வளாகத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்குது. அவர் மிகவும் பெரிய ஒரு குற்றவாளியாக இருக்கட்டும், இல்லை இன்னொருபதையாக இருக்கட்டும், அது வேறு விஷயம். என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே ஒரு துப்பாக்கியை கொண்டு போய் ஒரு துப்பாக்கிச்சூடு நடாத்துவதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் இருக்கிற உங்களுக்கே தெரியும். நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே போகிறா எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், அதே மாதிரி புலனாய்வுத்துறை பாதுகாப்பு இருக்கும், அதிரடி படையினர் நிற்பார்கள், இராணுவத்தினர் நிற்பார்கள். இவர்கள் எல்லாரையும் தாண்டி அந்த துப்பாக்கிதாரி என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், எதிர் தரப்பு வக்கீல் மாதிரி அவரோட உடைகளை மாற்றிக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி சென்று நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே சென்று அந்த நீதிமன்ற கூட்டில் அவரை துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார். இதில் இன்னொரு பெரிய விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், சுட்டு விட்டு தப்பித்து இருக்கின்றார்ன்ற விஷயம் தான் அதிர்ச்சியாக இருக்கின்றது. அந்த நீதிமன்ற வளாகத்திற்கு அவ்வளவு பாதுகாப்பு படையினரையும் தாண்டி தப்பிக்கப்பட்டிருக்கின்ற தெரிஞ்சு செய்யப்படுகிறதா இல்லை தெரியாத விதத்தில் செய்யப்படுகிறதான்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை. அவர் கணேசமுள்ள சஞ்சி என்றவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த போதைப்பொருள் கடத்துவராகவும் கொழும்பில் பாதாள குழுவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பாதாள குழுவில் இருக்கிற ஒரு பெரிய முக்கியஸ்தராகவும் இருந்த அவரை பூசா சிறைச்சாலையிலிருந்து இந்த அதிகாலை அழைத்து வந்திருக்கின்றாங்க. எங்கேன்னு சொன்னால், இந்த புதுக்கடை நீதிமன்றத்துக்கு. இந்த நீதிமன்றத்தில் அவருக்கான கூண்டில் அவர் என்று வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் திடீரென எதிர்த்தரப்பு வக்கீல் மாதிரி ஒரு அடையாளம் காணாத நபர் தன்னிடம் இருந்த கைத்துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டு கொலை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்கின்றார். இந்த நியூஸ் இப்போ ஸ்ரீலங்காவில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. இது சம்மந்தப்பட்டது எனக்கு இது எப்படி என்றுன்னு சொல்லி தெரியல. ஸ்ரீலங்காண்ட இப்போ அனுரகுமார மாறி இருக்கார், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது, நாடு சீரமைத்து கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நிலைமையில் இப்படியான ஒரு பாரதூர சம்பவம் இங்கே இருக்க சுற்றுலா பயணிகளையும் அச்சுறுத்துற மாதிரி ஒரு இதாக இருக்குது. அதை விட இன்னும் ஒரு விஷயம் நேற்று நடந்திருக்கேன்னு சொன்னால், இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்லாவி பிரதேசத்தில் என்ன செய்திருக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்போ வெயில் காலம் தொடங்குற டைம் ஸ்ரீலங்காவில் மழை காலம் முடிஞ்சு இப்போ வெயில் காலம் தொடங்குறது. எல்லா பாடசாலைகளையும் மெய்வல்லுநர் போட்டி நடாத்தப்படுற ஒரு தருணம். இந்த தருணத்தில் அந்த பின்னேற நேரங்களில் மேகோளுநர் போட்டிக்காக பயிற்சிகள் இடம்பெறுறது எல்லாருமே அறிந்திருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கிற நிலையில் இந்த மல்லாவி பாடசாலை ஒன்றில் என்ன செய்யிருக்காங்க சொன்னால், பின்னேறம் பெண் பிள்ளைகள் மற்றும் ஆண் பிள்ளைகள் அங்கே இருக்கிற பெற்றோர்கள் மற்றும் டீச்சர் எல்லாரும் இருந்த நேரத்தில் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், ஒரு கான்ஸ்டபிள் ஒரு ஆள் மது போதையில் பள்ளிக்கூடத்துக்குள்ள அத்துமீறி நுழைந்து அங்கே இருக்கிற பெண் மாணவிகளை பாத்ரூமுக்குள் வருமாறு தகாத வார்த்தைகளால் பேசி தகாத முறையில் நடந்திருக்கின்றாராம். அதை அவர் அங்கிருக்கின்ற இளைஞர்களும் பெற்றோர்களும் அந்த போலீஸ் அதிகாரியை என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால், அடித்து விரட்டி இருக்கின்றார்கள்.
ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் அதிகாரிகள் இப்போ தகாத நிலைகளில் நடந்து கொண்டால் எவ்வாறாக சமூகம் மாற்றப்பட போகிறது, மாறிக்கொண்டு போகின்றது நினைக்கிறது ஒரு பயமான ஒரு நிலை தான் இருக்குது. அதை விட என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த விரட்டப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது மல்லாகம் போலீஸ் பொறுப்பதிகாரி வந்து என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அவரை பணி நீக்கம் செய்கிறதுக்கும் மற்றது இப்போ தற்காலிக பணி நீக்கம் நிறுத்தி அவர் மீது கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படியான நியூஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிற நியூஸ். அதே மாதிரி இந்த அதிகமாக எல்லாராலையும் இப்போ பேசப்படுறது இந்த இரட்டை துப்பாக்கிச்சூடு தான். இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் முதல் இருந்த காலப்பதியை பார்த்தோம்னு சொன்னால் இந்த கொலைகள் துப்பாக்கி பாவனைன்றது பொதுமக்களிடையே அறியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. அதாவது எப்போ என்று சொல்ல போனால் துப்பாக்கி பாவனை வந்து 2009 போர் முடிந்ததன் பின்னர் இப்படி சாதாரணமாக துப்பாக்கி சூட்டு சம்பவம்ன்றது கேள்விப்படாத சில விஷயங்களாகவே இருந்தது. இப்போ அதிகளவாக பொதுமக்கள் மத்தியிலேயே துப்பாக்கி பாவனை ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றதா இல்லை ஆரம்பமாகி இருக்கின்றதான்னு தெரியவில்லை. அவதானமாக இருப்போம். எல்லாமே உயிர்தான். குற்றம் செய்யாதவர் என்பதை சட்டம் தன் கடமையிலிருந்து தண்டிக்கும். அதை விட்டு நாங்களே எல்லாரையும் தண்டிக்க வேண்டும் என்ற கையில் ஆயுதங்களை எடுத்தால் இங்கு வாழ்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்றதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.